அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல அமர்ந்து லாப சனியா சுப பலன்களை ஏற்படுத்த போறார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார், என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம். கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும், சனி பகவான் உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்காம இருக்கவும், சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சனி பெயர்ச்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடு பலன்களை கொடுத்துட மாட்டார். உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கில் உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை இல்லையா? இதுக்கு காரணம் அவங்க செஞ்ச கர்ம வினை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுயஜாதகம் வேறுபடும். கோச்சாரம் 20% ஒர்க் பண்ணும், பேலன்ஸ் 80%, 80% அளவுக்கு உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகள் அமைப்புகளின் படியும், அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும், சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க சுயஜாதகப்படிதான். அதே மாதிரி உங்க சுயஜாதகத்துல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு, பகை வீட்டுல உட்கார்ந்துருக்காரா, நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரா, ஆட்சி பலம் பெற்று இருக்காரா, நீச்சமா இருக்காரா, உச்சமா இருக்காரா, இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும். இன்னொன்னு, சனி பகவான் கர்ம காரகன். அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார். நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார். கெடுபலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடுபலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார். ஏன்னா நீதிமான், கர்ம காரகன். நிச்சயமா அவரவர் செய்த நீதி, நியாயம், கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார். அதனால நல்லது பண்ணவங்க, நல்லது பண்றவங்க, நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவானை நினைச்சு பயப்பட வேண்டாம். கடந்த காலகட்டங்கள்ல ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து பெரிய நற்பலன்களை எதையும் கொடுக்கலங்கிறது தான் உண்மை. 10ல ஒரு பாவ கிரகம் இருக்கிறது விசேஷம். அந்த வகையில 10ல சனி இருந்து நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கல. என்னன்னா காரிகோ பாவ நாஸ்திங்கிற வகையில சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரிய தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலைங்கிறது தான் உண்மை. ஜான் ஏறுனா முழம் சறுக்குச்சுங்கிற நிலைமைதான் கடந்த காலகட்டங்கள்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்தது. சில நேரங்கள்ல 1000 ரூபாய் லாபம் எடுத்திருப்பாங்க. சில நேரங்கள்ல 1000 ரூபாய் லாபம் கிடைச்சா 500 ரூபாய் ஏதாவது நஷ்டம் வரக்கூடிய சூழலையும் கடந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்ததுங்கிறது தான் உண்மை. ஆனா இருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய லாபங்களை எதையும் தொழில் ரீதியா ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்தல. ஏன்னா சனி பகவான் பாதக ஸ்தானத்துல இருந்தப்போ கூட பெரிய அளவுல கெடுபலன்களை ஏற்படுத்தாம 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றும் பெரிய அளவுல முன்னேற்றம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இல்லை. பாதகாதிபதியா இருந்தாலும் பெரிய பாதகத்தை ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தரதில்லை. அதிகப்படியான நன்மைகளை ரிஷபராசிக்கு தருவதில் புதனுக்கு அடுத்தபடியா சனி பகவான் தான் இருக்கார். அதனால பெரிய அளவுல கெடுபலன்களை உங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல ஏற்படுத்த மாட்டார். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியா நஷ்டங்கள், தொழிலை விட்டு விலகக்கூடிய சூழலை எல்லாம் கூட கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல அமர்ந்து 12ஆம் இடத்தை விரயமோட்ச ஸ்தானத்தை சனி பார்த்து நிறைய விரய செலவுகளையும் கடந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்தியிருப்பார். சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க, சில பேர் வீடு கட்டியிருப்பீங்க, சில பேர் இடம் வாங்கியிருப்பீங்க. உங்க சுயஜாதகத்துல தசாபுத்தி சிறப்பா இருக்கும் பட்சத்துல தாராளமா சுப விரயங்கள் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய உங்களுக்கு வந்திருக்கும். கூட்டாளிகளால சில சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பார். நம்பிய நண்பர்களே சில நேரங்கள்ல முதுகுல குத்தியிருப்பாங்க. யாரை நம்புறது, யாரை விட்டு கொடுத்து போறது, இது எதுவுமே தெரியாம
நிறைய மனக்குழப்பத்தை கடந்த காலகட்டங்கள்ல நண்பர்கள் சார்ந்த வகையில நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஆணா இருந்தா மனைவியுடைய உடல் நலத்திலையும், நீங்க பெண்ணா இருந்தா கணவனுடைய உடல் நலத்திலையும் சில உடல் உபாதைகளை கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார். எலும்பு முறிவு, நரம்பு சம்பந்தமான உபாதைகள், குறைந்தபட்சமா வழுக்கி விழுந்து கூட கை கால் வலி, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தியிருப்பார். ஆனா இப்போ 11ஆம் பாவகத்துல வந்தமர்ந்த சனி நிறைய நற்பலன்களை உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்துவார். 11ஆம் இடத்தில் எவரும் சுபரே. சனிக்கு இது விசேஷ ஸ்தானம். அந்த வகையில சனி பகவான் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ரீதியா இருந்த சுணக்கங்கள், முடக்கங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். தொழில் அபிவிருத்தி மிக சிறப்பா இருக்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த வகையில அனுகூலங்கள் இருக்கும். நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த ஒரு லாபகரமான சூழல் அமையும். கடந்த காலகட்டங்கள்ல முன்னேற்றத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகி சமுதாயத்துல நல்ல பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் வட்டி தொழில் செய்றவங்க, பினான்ஸ் சம்பந்தமான துறைகள்ல இருக்கக்கூடியவங்க சற்று கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அதிகப்படியான வட்டிக்கு ஆசைப்படுறவங்களுக்கு சில சிக்கல்களையும் சிரமங்களையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவாருங்கிறதுனால ஃபைனான்ஸ் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்க, வட்டி சார்ந்த துறைகளில் இருக்கவங்க சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கும், வம்பு வழக்குகளில் சிக்கிறதுக்கும் சற்று வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பா ராகுவோட இணைந்து வரக்கூடிய காலகட்டம், அதாவது மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து மே 19ஆம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டம் மேஜரா நிறைய தொந்தரவுகளை சனி பகவான் நிச்சயமா ஏற்படுத்துவார் வட்டி, ஃபினான்ஸ் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு. மற்றபடி மற்ற தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே சிறப்பான முன்னேற்றம், லாபம்ங்கிறது இந்த லாப சனி காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும். மற்றபடி உங்க லக்னத்தை பார்க்கறத நீங்க பொறுத்த வரைக்கும் சற்று மந்தமான கிரகம், ஸ்லோவா தான் பலன்களை கொடுப்பார். சனி லாபஸ்தானத்துல வரும்போது லாபம் பெரிய அளவுல இருக்காது, ஆனா மோசமாவும் இருக்காது. சுமாரான லாபத்தை ஏற்படுத்துவார். சற்று மந்தமான போக்கை உண்டாக்குவார். அதாவது உங்களுக்கு லாபம் இருக்கும், ஆனா பெரிய அளவுல முன்னேற்றம், பெரிய அளவுல மிகப்பெரிய லாபம் அப்படி நீங்க எதிர்பார்க்க முடியாது. இப்ப 10 ரூபாய் நமக்கு லாபம் வரும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 7 to 8 ரூபாய் அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வகையில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க திட்டமிட்டுக்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி உங்க செலவுகளையும் சற்று குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுவா லாபஸ்தானத்துல சனி பகவான் வரும்போது சற்று செலவுகளையும் கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா உங்க ராசியையே பார்க்கிறார். பொதுவா சனி இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வை பலம், அதாவது சனி பார்வை படுமிடம் கெடும். அந்த விதத்துல உங்க ராசியையே சனி பார்க்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்களை உண்டாக்கலாம். மனோகாரகனான சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம் ரிஷபமனை. உங்க ராசியில தான் மனோகாரகன் சந்திரன் உச்சமடைவார். இந்த இடத்தை சனி பார்க்கும் காரணத்தினால ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு மனக்குழப்பங்கள் உண்டாகலாம், முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகலாம். ஏன்னா மற்ற பார்வை, அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்கும். 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையெல்லாம் கொஞ்சம் தூரமா இருந்து பார்க்கக்கூடிய நிலை. ஆனா 3ஆம் பார்வைக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ரொம்ப அருகிலேயே பார்க்கிறார். நம்மளே எடுத்துக்கோங்களேன், தூரமா இருக்க ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் பக்கத்திலேயே இருக்க பொருளை பார்க்கறதுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா? பக்கத்திலேயே இருக்க பொருளை நம்மளால ரொம்ப கிளியரா பார்க்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் சனி பகவானுடைய 3ஆம் பார்வைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அந்த வகையில சனி உங்க ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்திலையும் சின்ன சின்ன உபாதைகள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்க திட்டமிடுறதுல தெளிவா இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியோட ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கும். A to Z பிளான் பண்ணிக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ண போறீங்கன்னாலுமே எல்லா விஷயத்திலையும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு
ஃபுல்லா A to Z பிளான் பண்ணிட்டு அந்த விஷயத்துல இறங்குறது உங்களுக்கு நல்லது. முக்கியமான விஷயம், அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க. தேவையில்லாம சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் உங்க மனசுல ஏத்திக்கிட்டு அதிக குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சுக்கிட்டாலே மனக்குழப்பங்கள் இல்லாம தவிர்த்துக்கலாம். அடுத்து சனி பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா, அதாவது 7ஆம் பார்வையா உங்க பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 5ஆம் பாவகம் காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம், மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படலாம். ஆனா நிச்சயமா பெரிய அளவுல தாக்கம் எதுவும் ஏற்படாது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 3ஆம் பார்வை அருகிலிருந்து பார்க்கறதுனால 3ஆம் பார்வைக்கு பவர் ஜாஸ்தி. பட் 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனாலும் குழந்தைகளுடைய உடலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க. ஒரு சிலருக்கு காதல்ல இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, குலதெய்வ வழிபாடு சிறப்பா செய்யக்கூடிய யுகத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு, அரசு சார்ந்த வகையில அனுகூலம் காணக்கூடிய அமைப்பு, அரசு உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க அல்லது அரசு தேர்வு எழுதுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல சுப பலன்கள் கிடைக்கும். அரசு உத்தியோகம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும். நிறைய பேருக்கு நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து 8ஆம் இடம் அஷ்டம ஸ்தானம். இந்த 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறது. அப்போ 8ஆம் இடம் கெடுது. கடன் சார்ந்த விஷயங்கள், நீண்ட காலமா கடன் தொல்லையில அவதிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு கடனிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். நீண்ட காலமா வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வழக்கு நிலுவையில் இருந்த வழக்குகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா முடியும். கடன் சார்ந்த விஷயங்கள் இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசா எந்த தொந்தரவையும் ஏற்படுத்தாது. கடனிலிருந்து முற்றிலுமா விடுபடுவீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமா ஆகும். நீண்ட காலமா இருந்த உடல் உபாதைகள் சரியாகும். லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உடல் உபாதைகள் சரியாகக்கூடிய சூழல் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும். ஆனாலும் சின்ன விஷயம், வண்டி வாகனங்கள்ல செல்லும் காலகட்டத்துல மட்டும் நீங்க சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமும் கூட இந்த சனி பார்க்கும்போது சின்ன சின்ன தொந்தரவுகளையும் உங்களுக்கு கூடவே ஏற்படுத்ததான் செய்வார். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் மூலமா ஏதாவது அசிங்கம் அவமானங்களை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் உண்டாக்கும். ஒரு சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனை தீர்ற மாதிரியான சூழல் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை சில நேரங்கள்ல அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைய கொடுக்கிறவரும் சனியே, அதே பிரச்சனைய தீர்க்கறதுக்கான வழிமுறைகளையும் அதே சனியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது சனியுடைய தாக்கம் நிச்சயமா உங்களுக்கு குறையும். உங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. கிட்டத்தட்ட 90-95% அளவுக்கு சனி பகவானால உங்களுக்கு யோக பலன்கள் தான் இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்க போகுது. சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் கருப்பு நிற ஆடை அணிந்து, கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து, காலணி இல்லாம, அதாவது செருப்பு இல்லாம அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு, குடை, சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை, வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூறை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி
இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க கோச்சார பொது பலன்கள். இது போக இந்த சுயஜாதகம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாகும், அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது, சனி பகவானும் குரு பகவானும் ராகு கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது. உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும், சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க. இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் உங்களால பயன்பெறும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.